நான் ஏற்கனவே சொல்லிக்கொண்டே வரேன்ல, தமிழ்நாட்டில் ராமநாதபுரம் மாவட்டத்தில் ராமேஸ்வரம் என்கிற கடற்கரை ஒரு பெரிய பட்டணம் இருக்கிறது. இந்த ராமேஸ்வரத்திலிருந்து சில கிலோமீட்டர் தூரத்தில் தனுஷ்கோடி என்கிற ஒரு ஊர், பெரிய ஊர் இருந்தது. 40 வருஷத்துக்கு முன்னால இருந்தது. அப்போ 1964 ஒரு பெரிய புயல் வந்து வீசினது. டிசம்பர் மாதம் 22ஆம் தேதி இரவு நேரத்தில் அந்த புயல் வந்து அடித்த போது கடல் கொந்தளித்து ஊரெல்லாம் அந்த கடல் தண்ணீர் வந்து விட்டது. ஏன்னா 2 பக்கமும் கடல், மத்தியில் இந்த ஊர் அமைந்திருக்கிறது. 2 பக்கமே கடல். இந்த தனுஷ்கோடி பகுதி வந்து அதனுடைய கடைசி எண்டில் போய் பார்த்தீங்கன்னா 2 கடல் சங்கமிக்கிற இடம். இது வந்து வங்காள விரிகுடா கடலும் இந்து மகா சமுத்திரமும் சேருகிற ஒரு இடம். அப்போ 2 கடல் பகுதிக்கு மத்தியில் இருந்த ஒரு ஊர், அது பெரும் புயல் அடித்து கடல் உள்ள வந்ததுனால ஊரே அழிந்து விட்டாரு. இப்போ அந்த பாழடைந்த சிதலங்கள் தான் இருக்கிறது. இப்போ இங்கே வந்து அரசாங்கம் யாரையும் வீடு கட்ட அனுமதிப்பதில்லை. கடைகள் கொஞ்சம் வச்சிருக்காங்க டூரிஸ்டுக்காக, அவ்வளோதானே தவிர இது வந்து ஒரு காலத்தில் 40 வருஷத்துக்கு முன்னால் ஒரு ஆஸ்பத்திரி, இந்த ஊருக்கே மக்களுக்கு இந்த மருத்துவ சேவை செய்த ஒரு ஆஸ்பத்திரி இது. ஆனால் இன்றைக்கு அது பாழடைந்து கிடக்கிறது, ஒரு புயல் காற்றினாலே உண்டான பாதிப்பு. நம்முடைய வாழ்க்கையில கூட சில புயல்கள் வந்து வீசும். வேலை செய்கிற இடத்துல, வசிக்கிற இடத்துல, பிஸ்னஸ் பண்ணுற இடத்துல, ஊழியர் செய்கிற இடத்துல சில புயல்கள் வந்து மோதும். சில சமயம் கடல் கொந்தளித்த அலை எழும்புவதை போல சத்துருவாகிய சாத்தான் வெள்ளம் போல எழும்பி வருவான். நம்மை அழித்து விடும்படிக்க முயற்சிக்க வருவான். ஆனா அந்த சமயத்துல அந்த பெரும் காற்றையும் கடல் கொந்தளிப்பையும் பார்க்கும்போது உள்ளத்தில் ஒரு பயம் உண்டாக ஆரம்பிக்கும். அது மாதிரி சூழ்நிலையில இப்ப நீங்க இருக்கிறீங்கல்ல, ஏதோ ஒரு பிரச்சனை உங்களை பயப்படுத்துகிறது. சுனாமி வருவதற்கு முன்னால கடற்கரைக்கு போக பயமே இருக்காது. ஆனா இப்ப சுனாமி வந்து பேரழிவை பார்த்த பிறகு கொஞ்சம் அலை எழும்பினாலே பயம் வந்து விடுகிறது. ஜனங்கள் ஓட ஆரம்பிச்சிடுறாங்க, சுனாமி வந்துட்டோ என்பதால். அதை பார்த்து அந்த சூழ்நிலை பயத்தை, கலக்கத்தை உண்டாக்குகிறது. இன்னைக்கு உங்க வாழ்க்கையில ஒரு பயத்தை, கலக்கத்தை உண்டாக்குகிற ஏதோ ஒரு காரியம் உங்களை பாதித்து கொண்டிருக்கலாம். ஆண்டவர் உங்களுக்கு ஒரு வார்த்தை சொல்றாரு. 1 நாளாகமும் 22ஆம் அதிகாரம் 13ஆம் வசனத்துல, நீ பலம் கொண்டு தைரியமாயிரு, பயப்படாமலும் கலங்காமலும் இரு. பலம் கொண்டு தைரியமாறு, பயப்படாத, கலங்காத அப்படின்னு ஆண்டவர் சொல்றார். சொல்லுகிறவர் யார்? வானத்தையும் பூமியை உண்டாக்கினவர், காற்றையும் கடலையும் சிருஷ்டித்தவர், காற்றுக்கு ஒரு எல்லையை குறித்தவர், கடலுக்கு ஒரு எல்லையை குறித்தவர், காற்றுக்கு ஒரு பண்டகசாலையை வைத்திருக்கிறவர் அப்படிலாம் வேதத்திலே பார்க்கிறோம். அதனால உங்க வாழ்க்கைக்கு விரோதமாய் புயல் போல எழும்பி வருகிற பிரச்சனை, ஒரு பெரும் அலையை போல எழும்பி வருகிற போராட்டம், பயப்படாத மகனே, கலங்காதே மகளே, திடமனதாயிரு அப்படின்னு ஆண்டவர்களை சொல்றார். இன்னைக்கு ஒரு பயம், உள்ளத்துக்குள்ள ஒரு கலக்கம் வருது. இதை நினைச்சா இது என்னமா முடியுமோ, எப்படி ஆகுமோன்னு. ஆனா நீங்க பாருங்க, அது கடந்து போயிடும். நீங்க ஸ்ட்ராங்கா இருப்பீங்க, உங்களுக்கு சேதத்தை உண்டாக்க முடியாது, நீங்க உறுதியா இருப்பீங்க. அதனால தான் ஆண்டவர் சொல்றா, நீ பயப்படாத, கலங்காத, திடமனதா இரு. இல்ல வரட்டும், புயலே வரட்டும், பெரும் காற்று வீசட்டும், அலைகள் கொந்தளிக்கட்டும், பிரச்சனைகள் வரட்டும், போராட்டம் வரட்டும், என்ன அது சேதப்படுத்தாது, அது கடந்து போயிடும். ஏன்னா என் கூட இருக்கிறவர் பெரியவர். அவர் சொல்றார், பயப்படாதே, கலங்காதே, திகையாதே, திடமனதாயிருன்னு சொல்லி. அது விசுவாசிங்க, அது அறிக்கையிடுங்க. ஆண்டவரே, நான் பயப்பட மாட்டேன், கலங்க மாட்டேன், திடமனதா இருப்பேன், நீங்க சொல்றத நான் நம்புறேன், அப்படியே இருப்பேன்னு சொல்லி பாருங்களேன். உடனே பயம் விளைகிறோம், கலக்கம் விளைகிறோம், சூழ்நிலையே மாறிடும். இன்றைக்கே சூழ்நிலை மாறும். சொல்றீங்களா? ஆண்டவரே, நான் பயப்பட மாட்டேன், கலங்க மாட்டேன், திடமனதா இருப்பேன், நீங்க எனக்கு சொன்னதுனால நான் அப்படி இருக்கேன்னு அர்ப்பணித்துக் கொள்ளுகிறேன். ஒன்று என்னை சேதப்படுத்த முடியாது, ஒன்றும் என்னை பாதிக்காது, எல்லாம் என்னை கடந்து போகும், ஆனா நான் பாதிக்கப்பட மாட்டேன், சேதமடைய மாட்டேன். நீங்க என் கூட இருக்கிறீங்க, நான் பயப்பட மாட்டேன், கலங்க மாட்டேன். இயேசுவின் நாமத்தில் ஆமேன், ஆமேன்.